அஸ்வின் என்னடா 8 மணி பள்ளி தேய்க்கிறேன் அதுக்குன்னு ரோட்ல துப்புறேன். சொல்றேல துப்ப கூடையாட உரிமை இல்ல, துப்புறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்குன்னு ரோட்ல ஏடா துப்புவேன். ரோட்லடா எல்லாரும் துப்புறாங்க, குப்பைய கொட்டுறாங்க. பெரியவங்க சொன்னாங்கடா, ஒத்து வாழ சொன்னாங்கடா. அதாண்டா நான் இப்ப கடைபிடிக்கிறேன். உன்னையதான் திருத்தே முடியாது. சரி, ஹோம்ஒர்க் செஞ்சியா? அதெல்லாம் உன்ன மாதிரி விஐபி தாண்டா எழுதுவாங்க. அது என்ன விஐபி? வெட்டியா இருக்கிற பசங்க. அப்பதான் உனக்கு என்னடா அவளை ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டுல விளையாடுறான், போன் பார்க்கறான், பப்ஜி அதெல்லாம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 12-1 மணி ஆயிடுது. சத்த போட்டு அடிக்க போனா என்னையே அடிக்கிறான். என்னமா இங்க வந்து புலம்பிட்டு இருக்க? வேறா நான் போறேன்டா ஸ்கூலுக்கு. இல்ல நானும் வரேன். என்னடா குளிச்சாம வர? குளிச்சா ஸ்கூல் குளிச்சா ஸ்கூலுக்கு டைம் ஆயிருண்டா. பல்டாச்சாலே பெரிய விஷயம்டா. இந்த குளிர்ல எவன்டா குளிப்பான்? என்னடா தேர்ற? பாடி ஸ்ப்ரே தேர்றடா. ஏன்டா பாடி ஸ்ப்ரே? குளிக்கணும், பேட் ஸ்மெல் வரும்லடா. பாடி ஸ்ப்ரே இல்லாட்டி என்ன ரூம் ஸ்ப்ரே அடிப்போம். ஏன்டா ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற? இவ்ளோ பெரிய ரூமே மணக்க வைக்குது, இந்த சின்ன பாடியை மணக்க வைக்காதடா. சரி வாடா ஸ்கூலுக்கு போவோம். இன்னைக்கு ஃபுல்லா அந்த இங்கிலீஷ் மீடியம் தான்டா சார் போட்டு கொல்லுவாரா. ஏடா சார் வந்துட்டாரா, எந்திரிக்கடா. குட் மார்னிங் சார். மாத்திடுங்க மைக்க. How are you? பிரதீஷ், நீ எந்திரி. என்ன தைக்கவோ குளிக்கவோ மாட்டியா? முடிய பாரு, முள்ள மட்டி மாதிரி இருக்கு, கையெல்லாம் சுத்து. என்ன தைச்சா சளி பிடிச்சிக்கு சார்? ஏன் தலையை விடுங்க சார்? நம்ம அசின் தலையை பாருங்க சார். அப்பா மட்டும் தான் இருப்பான். வாங்க அசின். என்னடா இந்த கால தலையும் அந்த கால தலையும் முடிய காண, நடுவில் மட்டும் முடி இருக்கு. இதான் சார் வீட் கட்டிங் சார். முடி இருக்கா சார்? நடுவுல மட்டும் முடி இருக்கு சார். என்ன விடுங்க சார், நம்ம தளபதி வீடே பாருங்க சார். ஏய் என்ன கராத்தா காவிலே வாங்க. சீ, நிறுத்துங்கடா. என்னடா உன் தலையில 4 கோடி இருக்கு? வாங்க சார். ஓ நீங்களா? நீங்களா? வாடாங்க. என்னடா உன் தலையை 8ஆ பிடிச்சிருக்க? இதுதான் 8 கட்டிங் சார். அப்படின்னா 8 வழிச்சாலை சார். அது என்ன பாதியில நிக்குது? ரோட்ல கேஸ் ரெடி சார். கட்பேன் வரல சார். வந்தே முடியல சார். உங்க தலையை நான் அப்புறம் பார்க்கிறேன். ஹோம்ஒர்க் செய்யறாங்க, எந்திரிங்க. ரெண்டு ஏண்டா ஹோம்ஒர்க் செய்யல? 2 சாயங்காலம் போறாங்க சார். தலை வலிச்சே சார். நைட்டு தலை தூங்கவே முடியல சார். தலை வலிக்குது, ஏண்டா வயசை காட்டுறா? தலை எரிஞ்சிறேன். தலை இருந்தா அப்படியே வயிற்று கொண்டு சார். உங்க மேல சத்தியம் சார். எப்பா சாமி, என் மேலே சத்தியம் பண்ணாதப்பா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. உங்களை எல்லாம் நாடு எப்படின்னா வல்லரசாக போதோ. Paint 2. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னடா நீ மட்டும் வந்திருக்க, மற்றவங்களை எல்லாம் காணோம்? ஐயா உள்ள வரவா? உள்ள வரலனா மட்டும் அப்படியே வீட்டுக்கு போயிடா. வந்துட்டேன் ஐயா. என்னடா அண்ணா பிரதீஷ் காணல? அவன் வீட்டுல அத்தை பொண்ணு வந்திருக்காங்க சார். அதனால நிறைய வேலை இருக்கும் அல்லவா, அவன் அம்மாவுக்கும் சின்ன வேலை இருக்கும் அல்லவா, அதனால அவன் வீட்டுல இருக்கான். சார் உள்ள வரலாமா? ஏன்டா இவ்வளோ லேட்டு? லேட்டானா லேட்டஸ்டான வந்தது வீட்டை பண்ணிட்டு இல்லாட்டிய சார் கூட வாங்க மாட்டேன். என்ன சிவனி எனக்கு வந்து உட்காருங்கய்யா.
இவெல்லாம் போலீஸ் காமிச்சின்னு ரோட்ல வர்றாங்க போறான் நின்னாட்டியாங்க போறான். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நேத்தியாண்டா பள்ளிக்கு வரல? மாமாவுக்கு குழந்தை வந்து ஏன் பார்க்க போயிருந்தேன். என் மாமாக்கு அத்தை கடை குழந்தை பார்த்து இப்படியெல்லாம் போட்டு கிளப்போடாது. ஏன் குழந்தை பிறந்துச்சுல. உங்களுக்கு பாடானதுக்கு பதிலாக நான் தெரியல பிச்சை எடுத்து சாப்பிடலாம். ஐயா எது தெரிஞ்சு எப்படி ஆகுது? பிச்சை விட வச்சு. அடுத்ததாக நம்ம தமிழ் இனக்கருத்தை பத்தி பார்ப்போம். பிரதீஷ், நீ எந்திரி. செய்வினை என்றால் என்ன? சரியான பதிலை கூறு. நம்மளுக்கு யாராயிரம் வேண்டாங்களோ செய்வனை ஆகும். எங்க அப்பாவுக்கு எங்க சித்தப்பாக சண்டை. அதனால எங்க அப்பா எங்க சித்தப்பாக துணி வைத்தா. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை வெட்டி சேர் வச்சு ஆளை விட்டு. என்னடா சொல்ற? இப்படி எல்லாம் கூட போயிட்டு கொள்ளுவாங்க. டேய், ஏன் சேர்ல ஏற